Hello everyone. Beautiful morning to all. How are you student? I hope you all are healthy and fine. Now welcome to our class. Today we are going to see 8th standard English worksheet 7. In class la 8th standard English la worksheet 7 பத்தி discuss பண்ண போறோம். Now let's start the class. Number 7 unit 3 ல vocabulary, prefix, suffix, syllabification, grammar, preposition, modal verbs. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது syllabification. Syllabification the following words. ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த 4 வேர்ட்ஸையும் syllabify பண்ண போகிறோம். ஸோ இங்கே butterfly. ஸோ இதை எப்படி syllabification பண்ணுறோம்னா எந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோமோ அந்த syllable அந்த vowel சவுண்டை பேஸ் பண்ணி தான் நம்ம syllable பிரிப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்குன்னா butterfly. Butterfly. Next monkey. Monkey. Okay. Next bicycle. சொல்லி பாருங்க bicycle. Bicycle. Next candy. Candy. Okay va? Next classify the words based on the number of syllables. இங்கே கொடுத்துருக்க இங்கே வேர்ட்ஸை நம்பர் ஆஃப் vowels, அதாவது மோனோசிலபிள்னா 1 syllable, டைசிலபிள்னா 2 syllable, ட்ரைசிலபிள்னா 3 syllable, பென்டாசிலபி அப்படின்றது 4 syllable. ஸோ இது பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிக்க போகிறோம். இங்கே பாருங்கள் லெஜிபிள் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? லெஜிபிள் அப்படின்றது எந்த இதில் வரும் அப்படின்னா லெஜிபிள். ஸோ இது ட்ரைசிலபியில் வரும் 3 syllable. டிலே. ஸோ அப்போ இது டைசிலபி. டிலே. அடுத்து எக்ஸாமினேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பென்டாசிலபி. எக்ஸாமினேஷன். ஸோ இது பார்த்திங்கன்னா 4, 4 and 5ன்னு வரும். ஸோ இங்கே அதெல்லாம் இங்கே எழுதுகிறோம் 5 syllable. நெக்ஸ்ட்டு மேன் அப்படின்றது மோனோசிலபிள், அதுக்கு வந்து சிலபிள் பிரிக்க முடியாது. அடுத்தது வெல்கம். வெல்கம். ஸோ அப்போ இங்கே டைசிலபி. டிட்டர்மினேஷன். டிட்டர்மினேஷன் 5 syllable வருது இல்லையா இங்கே. டிட்டர்மினேஷன். ஓகே. நெக்ஸ்ட்டு கார் அப்படின்றது மோனோசிலபிள். அடுத்தது வண்டர்ஃபுல். வண்டர்ஃபுல் ட்ரைசிலபிள் இது. ஓகேவா? இட்ஸ் கிளியர். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது filling the blanks matching the prefix in the box with the words in the dialog box. ஸோ இங்கே இந்த பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய ப்ரிஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம திரும்பி பார்த்து அது கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதையே அங்கே நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ப்ரிஃபிக்ஸ் வேர்டு. இது கூட ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது தான். ஆல்ரெடி வந்து அவங்க ஹெல்த்தின்றது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அன்ஹெல்த்தி அப்படின்ட்டு. ஸோ வேறு என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் இருக்குது. ஸோ ஓகேவா? யூனியன் அப்படின்னா அதுக்குரிய வேர்டு ப்ரிஃபிக்ஸ் வேர்டு பார்த்திங்கன்னா ரீயூனியன். ஓகேவா? ரீயூனியன். அடுத்தது பாசிபிள் அப்படின்னு இருக்குது. அதுக்கு என்ன ப்ரிஃபிக்ஸ் வேர்டு யூஸ் பண்ணுவோம்னா இம்பாசிபிள். ஓகேவா? இம்பாசிபிள். இங்கே அடுத்து டேக்னு இருக்குது. இதுக்கு என்ன எழுதுவோம் அப்படின்னா மிஸ்டேக். ஒபே அப்படின்னு இருக்குது. என்ன ஒபே எழுதுவோம்னா டிஸ்ஒபே. டிஸ்ஒபே. ஓகேவா? இந்த சென்ஸ் இருக்குது. ஸோ அந்த சென்ஸ்க்கு எந்த ப்ரிஃபிக்ஸ் வேர்டும் ஆட் ஆகாது. ஸோ பேலன்ஸ் இருக்குது அந்த 4க்கும் நம்ம ப்ரிஃபிக்ஸ் வேர்டை ஆட் பண்ணி ரீயூனியன், இம்பாசிபிள், மிஸ்டேக், டிஸ்ஒபே அப்படின்றத ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு மேக் எ மீனிங்ஃபுல் வேர்ட் யூஸிங் த சஃபிக்ஸ் ஃபுல். இந்த ஃபுல்லை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு சஃபிக்ஸ் வேர்டு அந்த ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ அது என்ன அப்படின்றத பாருங்கள். இங்கே வந்து கேர்ஃபுல்னு யூஸ் பண்ணலாம், பியூட்டிஃபுல்னு யூஸ் பண்ணலாம். நான் இங்கே பியூட்டிஃபுல். ஷீ லுக்ஸ் பியூட்டிஃபுல். ஓகேவா? கேர்ஃபுல் அப்படின்னா அது ரிலேட்டடாக ஏதாவது கேர்ஃபுல் அப்படின்ற மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒன்று ஃபுல் அப்படின்றது எண்டாகிற மாதிரி சஃபிக்ஸ் வேர்டு வர மாதிரி நம்ம ஏதாவது எழுதிக்கலாம். ஓகேவா? நிறையா இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன ஐடியாவோ அதை நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு filling the blanks with a suitable prefix or suffix. இதில் ப்ரிஃபிக்ஸ் வேர்டும் சஃபிக்ஸ் வேர்டு ரெண்டில் எது வேணாலும் ஆட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குரிய ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம். Once upon a time there was a dash girl named Cinderella. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்
கேர்ள் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே ஒன்ஸ் அப்பான் எ டைம் தெர் வாஸ் எ பியூட்டிஃபுல் கேர்ள் நேம்டு சிண்ட்ரெல்லா. ஓகேவா, இங்கே வந்து சஃபிக்ஸ் வேர்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஷீ லிவ்டு வித் ஹர் விக்டு ஸ்டெப் மதர் அண்ட் 2 ஸ்டெப் சிஸ்டர்ஸ். தி ட்ரீட்டட் சிண்ட்ரெல்லா வெரி பேடுன்னு இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து பேட்லி. ஓகே, ஸோ ஷி வாஸ், அதனால் அவள் என்ன ஃபீல் பண்ணா அப்படின்னா அன்ஹாப்பி. அதனால் அவள் ஹாப்பியாகவே இல்லை, அன்ஹாப்பி. ஷி ஃபெல்ட் தட் ஷி வாஸ் அன்லக்கி. என்ன ஃபீல் பண்ணான்னா அன்லக்கி, அவள் வந்து அதிர்ஷ்டம் இல்லாதவ அப்படின்னு. அண்ட் ஷி வாஸ் அன்கம்ஃபர்டபுள், அதனால் அவள் கம்ஃபர்டபுளாகவே இல்லை அவங்க கூட. ஏன்னா அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அன்கம்ஃபர்டபுள் டு லிவ் வித் தம், அவங்க கூட. ஓகேவா, ஓகேவா, இதான் வந்து ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் வேர்டு ஆட் பண்ணி சென்டென்ஸ் பேஜ் மேக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் த ப்ரிப்போசிஷன் இன் த கிவன் பேசேஜ். இங்கே பேசேஜில் ரவி வென்ட் டு ஜூ லாஸ்ட் வீக். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ரிப்போசிஷனும் இல்லை. மெனி அனிமல்ஸ் வர் லிவ் இன் த ஜூ. இப்போ இங்கே இந்த இன் அப்படின்றது ப்ரிப்போசிஷன். தேர் வேர் எ லார்ஜ் ட்ரீ இன் த ஜூ. இங்கே இன் அப்படின்றதும் ப்ரிப்போசிஷன். மெனி monkeys were on the tree. ஸோ இங்கே on அப்படின்றது ப்ரிப்போசிஷன். A monkey jumped down to take a banana from a boy. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா down. Many animals were taking rest under the tree. ஸோ இங்கே under. He saw a long river flowing in front of the zoo. இங்கே in front of. ஓகேவா, இது எல்லாமே ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் ப்ரிப்போசிஷனை வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறோம் இந்த சென்டென்ஸ்க்கு. சீனு வாஸ் பார்ன் அட் டைம் வருது இல்லையா, அப்போ அட் 5 PM. எங்கே என்ன வரும், ஆன் மண்டே. அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இந்த டேட்லாம் வந்துச்சு அப்படின்னு டைம் வருது இல்லையா, அந்த டைம்லாம் வந்துச்சுன்னா அட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த டேஸ் ஆஃப் த வீக் சண்டே மண்டேலாம் வரும்போது ஆன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஆன் மண்டே. அடுத்து என்ன வரும்னா மந்த்து. மந்த் வரும்போது இன்னொரு வரும். ஓகேவா, இந்த மந்த் என்ன வரும் இங்கே, ஆஃப் ஜான்வரி. ஆஃப் ஜான்வரி ஆன் 2008. ஓகேவா, அடுத்தது இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் சூட்டபிள் ப்ரிப்போசிஷன் பை யூஸிங் த பிக்சர். ஸோ இங்கே புக் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், புக் எங்கே இருக்குது, இது சோஃபாவுக்கு மேலே ஒரு புக் இருக்குது. கிளாக் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், வாலில் இருக்குது. அப்புறம் வேறு என்ன இருக்குது, இந்த மேட்டு, டிவி, டேபிள், இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டா தான் இந்த நெக்ஸ்ட் பேஜில் இருக்கனால உங்களுக்கு அது கரெக்டாக பண்ண முடியாது. கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே ஒரு தடவை எது எது எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா த புக் டேஷ். ஸோ இப்போ இந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணி எழுதணும். புக் எங்கே இருந்துச்சு, சோஃபா மேலே இருந்துச்சு. அப்போ என்ன எழுதணும், த புக் இஸ் ஆன் த சோஃபா. ஆன் த சோஃபா. அடுத்தது கிளாக்கு. கிளாக் எதில் இருந்துச்சு, சுவற்று மேலே இருந்துச்சு. அப்போ சுவர் அப்படின்றது வால். இப்போ த கிளாக் இஸ் ஆன் த வால். அடுத்து மேட்டு. மேட் எங்கே இருந்துச்சு, தரையில் தானே இருந்துச்சு. ஸோ தரைக்கு மேலே இருந்ததுனால த மேட் இஸ் ஆன் த ஃப்ளோர். ஓகே, நெக்ஸ்ட் டிவி. டிவி எங்கே இருந்துச்சு, த டிவி இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சோஃபா. த டிவி இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சோஃபா. சோஃபாக்கு முன்னாடி. ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணணும் ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் த ஃபாலோயிங் பேசேஜ் யூஸிங் த அப்ரோப்ரியேட் மாடல் இன் த பிளாங்க்ஸ். ஓகேவா, இங்கே வந்து மாடல் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே என்னென்ன மாடல் அப்படின்னு, கேன், குட்டு, மே, மைட்டு, ஷால், ஷுட்டு, வில், வுட்டு. ஸோ நிறைய மாடல் இருக்கு இல்லையா. ஸோ அதில் யூ டேஷ் லிவ் வித்தவுட் ஃபுட். யூ, அப்போ இங்கே என்ன வரும், யூ கேன் லிவ் வித்தவுட் ஃபுட். சாப்பாடு இல்லாமல் வாழ முடியாது. யூ கேன் லிவ் வித்தவுட் ஃபுட் அண்ட் வாட்டர் ஃபார் சம் டைம்ஸ், பட் யூ கேனாட். ஓகேவா, யூ கேனாட் லிவ் வித்தவுட் ஏர். உன்னால் சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது, தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது, ஏர் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ த ஏர் மைட் சம்டைம். அதனால் த ஏர் மைட் சம்டைம்ஸ் காஸ் இன்ஃபெக்ஷன் இன் த நோஸ். ஏர்னால நமக்கு சில நேரத்தில் இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ யூ மஸ்ட் கேர்ஃபுல். ஓகேவா, ஸோ யூ மஸ்ட் பி கேர்ஃபுல் அபவுட் இட். ஓகேவா, இது மாடல் யூஸ் பண்ணி
இந்த பேசேஜை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது ரைட் 2 dialogues using suitable model for the given situation. இங்கே you want to go to the party and you are asking permission to your dad. He tells that you can't go and reminds you to study for an important exam you have the next day. நாளைக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கிறதுனால நீங்கள் விளையாட போகிறதுக்கு டேடி கிட்ட பெர்மிஷன் கேட்கும்போது அவர் அக்செப்ட் பண்ணலை. ஸோ அதை யூஸ் பண்ணி மாடல் யூஸ் பண்ணி நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ இங்கே நம்ம கேட்குறோம். யார்கிட்ட கேட்குறோம்? டேட் woodன்றது மாடல். would you allow me to go to the party? நீங்கள் அலோவ் பண்ணிங்களா பார்ட்டிக்கு போகிறதுக்கு அப்படின்னு கேட்குறோம். ஸோ டேட் என்ன சொல்கிறார்? no you can't முடியாது, அலோவ் பண்ண முடியாது. you must study. என்ன சொல்கிறார்? you must study for டுமாரோஸ், நாளைக்கு என்ன எக்ஸாமோ அதுக்கு நீ படி, அதனால் நான் அலோவ் பண்ண முடியாது. ஸோ இங்கே மஸ்ட் அப்படின்றது மாடல், இங்கே வுட் அப்படின்றது மாடல். ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த பேசேஜை, இந்த டயலாக் பேசேஜை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இட்ஸ் கிளியர் சில்ட்ரன்? ஓகே ஸ்டூடெண்ட், ஐ ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க் யூ ஆல் அண்ட் பி சேஃப். See you in the next class.